பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நம்முடைய தேவன் அவர் வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது என்பதை நாம் முந்தின வசனத்தில் பார்க்கும் பொழுது, பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே, அவர்களுடைய மீட்பர் வல்லவர். பாருங்களேன், திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. சில பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் திக்கற்றவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவர்களை போய் சில பேர் சென்று தவறா போய் அவர்களுடைய நிலங்களை அபகரித்து அல்லது அவர்களுக்கு சொந்தமானதை அபகரித்து திருடி கொண்டு சென்றால் நம்முடைய தேவன் அவர்களுக்காக வழக்காடுகிறவராயிருக்கிறார். பாருங்களேன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் திக்கற்றவர்களுக்காக இறங்குகிறவர். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட காரியம் ஒருவேளை நடந்திருக்குமே. ஆனால் நான் திக்கற்றவளாக இருக்கிறேன், என் குடும்பத்தில் நாங்கள் திக்கற்றவர்களாக இருக்கிறோம், எங்களுக்குரியது இப்படி பறிப்போய் விட்டதே, எங்களுக்குரிய இந்த சொந்த நிலம், எங்களுக்குரிய இந்த ஆசீர்வாதம், பரம்பரையாய் எங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆசீர்வாதம், இது அவர்கள் திருடி போய் விட்டார்களே என்று சொல்லி நீங்கள் போய் எந்த சண்டையும் போடாமல் நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் வைக்கும் பொழுது அவர் உங்களுக்காக அவர்களோட வழக்காடுவார். நம்முடைய தேவன் எப்படி தெரியுமா? நமக்காக வழக்காடி ஒரு அட்வொகேட்டாக நின்று உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே ஒருவேளை திக்கற்றவர்களாய், ஒருவேளை உங்களுக்குரியதை இழந்தவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்கள் மீட்பர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களோடு இருக்கிற மீட்பர், உங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர். அவர் உங்களுக்காக அவர்களோடே வழக்காடி உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை அவர் உங்களுக்கு வர பண்ணுவார். ஆனால் நாமும் எப்படி இருக்கணும் தெரியுமா? மற்றவர்களுடைய காரியத்தையோ மற்றவருடைய பொருளையோ, திக்கற்றவர்கள், அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டு இல்லை, அவங்களுக்கு எந்த பணம் இல்லைன்னு சொல்லி நாம் தவறாக போய் அபகரித்து கொண்டு கூடாது. அப்படின்னா கர்த்தர் வழக்காடுவார். நாமும் கவனமாக இருக்கணும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட காரியங்கள் இழந்திருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி உங்களுக்கு வேண்டிய நன்மையை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.